தென்காசி இசைக்கு மகாலில் போட்டு கண்காட்சிக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் வரலுக்கு 50 ரூபா வாங்கினாங்க. நம்ம வீட்டுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படுமோ அந்த மாதிரி எல்லா பொருட்களுமே இங்கே இருந்துச்சு ஒரே இடத்துல. எக்ஸாம்பிளுக்கு ட்ரெஸ்ஸு, சோபா, கண்ணாடி, இந்த மாதிரி. இந்த கண்ணாடி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் நம்ம நினச்சது இந்த மாதிரி பெரிய பொருட்கள்லாம் வாங்கிட முடியாது. அப்புறம் கபோர்ட்லாம் ஒரு பக்கம் டிஃப்ரெண்ட் மாடலில் இருந்தது. அதனால ஒரு கேம் கண்ணில் மாட்டுச்சு. என்னன்னா அந்த 3 பந்தை வச்சு அந்த கிளாஸ் ஃபுல்லத்தையும் நம்ம கீழே தள்ளிட்டோம்னா மேலே இருக்க ஏதாவது ஒரு பொம்மை வந்து கிஃப்ட். தம்பிட்ட 3 பந்தையும் கொடுத்து எரிய சொல்லிட்டேன். மொதல் பால் 6 போட்டான். செகண்ட் பால் வந்து பின்னாடி பட்டுருச்சு. தேர்ட் பால் வந்து முன்னாடி பட்டுருச்சு. கிளாஸில் படல. ஸோ தோத்தாச்சு நம்ம அந்த கேமில். ஃப்ரெண்டான அப்போல்லாம் ஊர்களெல்லாம் சைடில் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அந்த மண்டபத்துலேருந்து வெளியே வந்துட்டோம். இங்கே பார்த்தா ஜுராசிக் வேர்ல்டில் இருக்க எல்லா டைனோசரஸையும் கூட்டு வந்து நிற்க வச்சுருந்தாங்க பொம்மை மாதிரி. அதோட தலை மட்டும் லைட்டாக அசைஞ்சுது. டைனோசர் பக்கத்தில் டச் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அலோவ் பண்ணியிருந்தால் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இந்த கேம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஃபிஷ் வளர்க்குற பவுலில் அந்த ரிங்கை கரெக்டாக போட்டால் அந்த பவுலோட அந்த ஃபிஷ் நம்மளுக்கு. பட் அதில் வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் குட்டி பசங்க விளாடுறது மாதிரி தான் எக்கச்சக்கமான கேம்ஸ் இருந்தது. அடல்ட்ஸ் விளாடுறது மாதிரி அந்த ராட்டினம், அப்புறம் இந்த பெரிய படகு, இது பேர் கொலம்பஸா சரியாக தெரியல. எப்போதும் போகவே நம்ம ஜிபேயில் காத்துட்டு வந்திருந்தோம். இங்கெல்லாம் நாட் அலோட் ஜிபே. ஸோ எந்த கேமும் நம்மளால் விளாட முடியல. ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. இப்படியும் அந்த கேஎஃப்சி காரங்கிட்ட ஜிபே இருந்ததுனால அவங்ககிட்ட இருந்து ஒரு கேஎஃப்சி வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சாப்பிட்றோம். ஃபைனலாக அந்த இடத்த ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இங்கே வரதுக்கு யாருக்கும் விருப்பம் இருந்தால் ஜூலை 14 வந்துருங்க. அதான் லாஸ்ட் டேட். பாய்.